gentlemen, presenting Navina Manna. நம் நாட்டு மக்கள் நம் நாகரிகோடு ஜொலித்தார்கள். மாற்றம் ஒன்றே மாறாத அமைச்சர்களே. என்ன மக்களே, நான் சொல்வது சரிதானே? அண்ணா, ராணி இங்கே மன்னா. மன்னரிடம் தர்மாரி வாங்காமல் போக மாட்டார் இந்த அமைச்சர். ராணி தன் தோழினுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். நம் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அமைச்சர்களே? நம் சிங்கை மக்களுக்கு என்ன விதவிதமான ஆடைகள் ஆபரணங்கள் ஜொலிக்கிறார்கள் மன்னா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மன்னா மன்னா, ஒரே ஒரு குறை இருக்கிறது மன்னா. என்னது? என் நாட்டு மக்களுக்கு குறையா? வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். நம் மக்கள் வேலை வேலை என்று சிரிக்க மறந்து விட்டார்கள் மன்னா. நீங்களே பாருங்கள் மன்னா. ஒருவேளை அமைச்சர் சொல்வது உண்மையாக இருக்குமோ? சோதித்து விடலாம். மக்களே, உங்கள் அருகில் இருப்பவரிடம் கை குலுக்கி அதுவும் சரிதான். மக்களே, உங்கள் அருகில் இருப்பவரிடம் சிரித்தபடி வணக்கம் சொல்லுங்கள். எல்லோரும் சத்தமாக சிரிங்கள் பார்க்கலாம். கேட்கல, இன்னும் சத்தமா. சிரிப்பு என்பது கடவுள் தந்த வரம். அதை ஒருபோதும் மறக்காதீர்கள் என்று நம்
சொல்வத சொல். நிறுத்துங்கள், என்னாச்சு கூறுங்கள். மன்னா, வழியில் போனை சாப்பிட்டபடி வந்து என் தலையில் மோதி மண்டையை அடைத்து விட்டார் மன்னா. மன்னா, இவரும் தான் போனை பார்த்துபடி வந்து என் காலையை உடைத்து விட்டார் மன்னா. நீங்களே பாருங்க மன்னா. தொலைபேசியில் அப்படி என்ன பார்த்தீர்கள்? ரீல்ஸ் பார்த்தோம் மன்னா. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அமைச்சர்களே? 4 அடி கொடுக்கலாம் மன்னா. அடி அனைத்திற்கும் தீர்வாகாது அமைச்சரே. அடி வலி 5 நிமிடத்திற்கு மட்டுமே. தொலைபேசியை தடை செய்யலாம் மன்னா. என்னது? தொலைபேசிக்கு தடையா? அமைச்சரே சும்மா இரும். இங்கு பல பேரின் வாழ்க்கை தொலைபேசிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது மன்னா. இவர்களே சிறையா அடிக்கலாம் மன்னா. உண்டு உறங்குவதற்கா? சாலையில் பாதையை பார்த்து வருமேனுமே தவிர தொலைபேசி அல்ல. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 புத்தகம் படித்து எழுத வேண்டும். அதை இந்த அமைச்சர்கள்